எதுவும் புரியாத ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ மக்கள் நலனை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? மக்கள் நல திட்டங்களுக்கு மூலதன செலவுகளை மேற்கொள்ளாம கலைஞர் பேரில் மக்களுக்கு பயன்படாத திட்டங்களுக்கு கோடிக்கணக்கான நிதியை நான் ஒதுக்கி வர்றதாக உளறி இருக்கிறார். அதை படித்தது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஒருத்தர் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் சொல்லக்கூடாதுன்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. அதை இனிமேல் கொஞ்சம் மாற்றி பொய் சொல்லலாம், ஆனால் பழனிசாமி அளவுக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் இப்போ சொல்லணும். அந்த அளவுக்கு புழுக மூட்டையை அவிழ்த்து விடுறார். நம்ம ஆட்சியில் நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி தலைவர் கலைஞர் பேரால மக்கள் நலனுக்காக நாம் செஞ்சுட்டு வர மூலதன செலவு என்னென்ன, எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை என்னென்ன என இதே மேடையில் என்னால் மணிக்கணக்கில் சொல்ல முடியும். நான் கேட்குறேன், எதை நீங்கள் மக்களுக்கு பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்காக கலைஞர் ஏறுதல் அரங்கம் அமைச்சிருக்கிறோமே, அது பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்களா? இல்லை தென் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அறிவு சுரங்கமாக மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அது பயன்படாத திட்டம்னு சொல்கிறீங்களா? இல்லை ஆயிரக்கணக்கான மக்களுடைய உடல்நலையும் உயிரையும் காப்பாற்றுற கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை அதை பயனில்லாத திட்டம்னு சொல்கிறீங்களா? இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,20,00,000 தாய்மார்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதை பயனில்லாத திட்டம் சொல்கிறீங்களா? எதை சொல்கிறீங்க பழனிசாமி அவர்களே? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, இப்படி வாயை துடுக்காகும் ஆணவமாகவும் பேசி பேசித்தான் தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், உங்கள் ஆணவத்துக்காகவே தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இனிமேல் தோற்கடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்களே தவிர அது உறுதி. நான் கேட்கிறேன், தமிழ் மொழி தமிழினம் தமிழ்நாட்டை காக்க 80 ஆண்டு காலம் ஓயாமல் உழைச்சு தலைவர் கலைஞருடைய பேரை மக்கள் திட்டங்களை வைக்காம யார் பேரை வைக்கிறது? பதவி சுகத்துக்காக கரப்பாம்பூச்சி மாதிரி தரையில் ஊர்ந்து போனீங்களே, உங்க பேர் வைக்க முடியுமா? என்ன பேசுறீங்க? கலைஞர் என்பது தமிழர்களுடைய மனதில் பொறிக்கப்பட்ட பெயர், தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தவிர்க்க முடியாத அடையாளம். கலைஞர் தான் என்னாலும் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய காவல் அரண். அவருடைய கொள்கைகளை சிந்தனைகளை தான் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரேன். விடியல் பயணம், புதுமை பெண், முதலமைச்சர் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த திராவிட மாடல் அரசோட மக்கள் திட்டங்கள் எல்லாமே கலைஞர் பேரைத்தான் சொல்லுது. கலைஞருடைய பிள்ளையாக மட்டுமல்ல, கலைஞருடைய தொண்டனாகவும் இதை நான் பெருமையாக சொல்லுகிறேன். எங்கள் தலைவர் பேரால தமிழ்நாட்டு மக்களை வாழ வைக்கக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றினதில் நான் பெருமிதப்பட அடைகிறேன். கலைஞரின் புகழ் வெளிச்சம் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. அந்த வெளிச்சம் பழனிசாமியுடைய கண்களை கூச வைக்குது, அவ்வளவுதான். திராவிட மாடலுடைய ஆட்சியினுடைய புகழ் வெளிச்சத்தில் புது வெளிச்சந்திடும் புற்றீரசல் காணாமல் போகும். என்னை பொறுத்தவரையில் என்றும் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையா, உங்கள் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு சேவகனாக என்னுடைய பணிகள் தொடர. குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறது தான் இந்த முதலமைச்சருக்கு நேரம் இருக்குது, மக்களை பற்றி சிந்திப்பதற்கு நேரமே இல்லை. குடும்ப உறுப்பினர்கள் பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்துக்கு வர வேண்டும், அதுதான் முதலமைச்சருடைய எண்ணம். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் என்றால் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஒருவர் தான். இன்னொன்று சொல்றார், எனக்கு திறமை இல்லைங்கிறார். திறமை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை. ஒரு சாதாரண கிளை செயலாளர் இவ்வளவு பெரிய இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் வரணும், அதுதான் திறமை. உங்களுடைய தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து பதவி வருவதெல்லாம் திறமை அல்ல. உங்க அப்பா திரு கருணாநிதி அவர்கள் அடையாளத்தை வைத்து தான் நீங்கள் அரசியலிலே முதலமைச்சராக இருக்கிறீங்க, திமுக கட்சி தலைவராக இருக்கிறீங்க. நான் அப்படி அல்ல. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து கிழக்கழக செயலாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர், அப்புறம் தான் மாநில பொறுப்பாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். அதே போல் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அப்புறம் அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு விவசாயி
இப்படி எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு வருவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் உங்களைப் போல் அடையாளம், உங்களுடைய அப்பா காட்டிய அடையாளத்தின் வாயிலாகத்தான் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, கட்சிக்கு தலைவராக இருக்கிறீங்க. இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு எந்த தகுதியின் அடிப்படையிலே நீங்கள் பதவி கொடுத்துருக்கிறீங்க? அவர் என்ன மிசா சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்தவரா? இல்லை போராட்டத்தில், திமுக போராட்டத்தில் எத்தனை முறை கலந்துட்டு சிறை சென்றவர்? ஒன்றுமே கிடையாது. திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். இது ஒரே ஒரு அடையாளம் தான். இந்த அடையாளத்தை வைத்து தான் சட்டமன்ற உறுப்பினராக்கியிருக்கிறீங்க, பிறகு அமைச்சராக்கிறீங்க, இப்படி துணை முதலமைச்சராக்கியிருக்கிறீங்க. ஏன் அந்த கட்சியில் வேறு யாருமே உழைத்தவர்கள் இல்லையா? விசா சட்டத்தில் யாரும் போகவில்லையா? அப்படிப்பட்டவர்களால் ஓரங்கட்டப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி ஒன்று தான் ஜனநாயக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட உச்சபட்ச பதவிக்கு வர முடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சியில் தான். முதலமைச்சராகலாம், பொதுச் செயலாளராகலாம், வேறு எந்த கட்சியிலையும் வர முடியாது. குறிப்பாக திமுக கட்சியில் வரவே முடியாது. அதுவும் திமுக குடும்பத்தில், திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த ஆண்வாசிகளுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தான் திமுக தலைவர். இளநீ தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் மகளிர் நீ செயலாளர், தயாநிதி மாறன் வர்த்தக நீ செயலாளர். ஆக திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும், வேறு எவருக்குமே கிடைக்காது. அண்ணா திமுக அப்படி இல்லை, வந்திருக்க பாருங்க எல்லாருக்கும் பதவி இருக்கு. அதோட அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் முதலமைச்சர். உதயநிதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவருடைய கொடுக்கப்பட்ட இலாக்காவில் சிறப்பாக செயல்பட்டு 100க்கு 100 மார்க் வாங்கன்னு சொன்னார். அப்படின்னா மற்ற அமைச்சர்லாம் ஃபெயில் ஆகிட்டாராங்க? மற்ற அமைச்சர்லாம் பணி செய்யலையா? ஏங்க இந்த கட்சியை தூக்கி நிறுத்துனதெல்லாம் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள், மூத்த கட்சி நிர்வாகிகள். அவரை பற்றிலாம் கவலையே கிடையாது. தன்னுடைய மகன் உயர்ந்த பதவிக்கு வர வேணும், அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் தெரிவிச்சிட்ருக்காரு. சிந்திச்சு பார்க்க வேணும். இன்றைக்கு முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது விமர்சனம் செய்வது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திரு கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? இப்பொழுது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவிக்கிறேன். நான் அம்மா முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கூட விட்டுருங்க, ஏன்னா அதை பற்றி அவர் தொட மாட்டேங்கிறார். நான் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்னென்ன சாதனை செய்தேன் என்று புள்ளி உரத்தோடு துண்டு சீட்டு இல்லாமல் நான் சொல்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வதில்லை என்று நீங்கள் பேசுங்க. நீங்கள் போடுகின்ற மேடைக்கே நான் வர்றேன். பகிரங்கமாக மக்களிடத்தில் உங்களுடைய திட்டத்தை சொல்லுங்கள், நாங்களுடைய திட்டத்தை சொல்கிறேன். மக்களே தீர்ப்பு கொடுக்கட்டும், அதுக்கு நாங்கள் தயார். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்பினால் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதற்கு தகுந்த பதிலடி அப்பப்போ கொடுப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள்லாம் வெளியிட்டார்கள். சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதில் ஒரு 10% அறிவிப்பு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட முடியல. இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்தவர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள். அது மறந்து பேசி கொண்டிருக்கின்றார். 2 நாளைக்கு முந்தி ஒரு அறிக்கை வெளியிட்டேன். அதில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இன்றைக்கு தமிழகத்தில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. என்ன ஒரு புதிய திட்டத்தை கொண்டாந்தீங்க? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் 63,000 கோடியில் மத்திய அமைச்சரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டி அந்த பணி துவங்கப்பட்டது. அந்த பணி கூட முழுமை பெறல. அப்படி ஏதாவது ஒரு பெரிய திட்டமாக கொண்டாந்தீங்களா? எதுவுமே கொண்டாடல. ஆனால் 3 லட்சம் கோடி கடன் வாங்கி மக்கள் மீது மிகப்பெரிய கடன் சுமையை சுமத்துறது தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய நிலை. அதோட இன்றைக்கி முட்டுக்காட்டில் சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கே சுமார் 525 கோடி ரூபாயில் கலைஞர் பன்னாட்டு அரங்கம் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டடத்தை கட்டுறது. அதில் என்ன நன்மை கிடைக்க போகுது? ஏற்கனவே இருக்கிற திட்டத்துக்கு நிதி இல்லைன்னு சொல்கிற முதலமைச்சர் இதுக்கு மட்டும் எங்கேருந்து நிதி வந்தது? அது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் அதையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அதையெல்லாம் இந்த அரசு செய்யவில்லை என்று தான் நான் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். அது பொறுக்க முடியல. அதோடு சொன்னார், எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அவங்க அப்பா பேரே வைக்கிறான்னு சொன்னார். வெயிங்கண்ணா வேண்டாங்கல்ல,
நிதி ஆதாரம் அதிகமாக இருந்து திட்டத்தை கொண்டு வந்தால் பரவாயில்ல, ஏற்கனவே கடன் மேலே கடனை வாங்கி மக்களுக்கு பயனில்லாத ஒரு திட்டத்தை உருவாக்கின்ற பொழுது மக்களுடைய வரிப்பணம் உகுதாரித்தனமாக செலவு செய்வதை தடுக்க என்பதற்காகத்தான் அறிக்கை வெளியிட்டாங்க. முட்டுக்காட்டு பகுதியில் இன்னைக்கு கலைஞர்கள் பன்னாட்டு அரங்கம் வைக்கிறீங்க, அதனால் என்ன ஏழை மக்கள் நன்மை பெறுவாங்க? அதனால் நம்ம ஏழை மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? நீர் மேலாண்மைக்கு நான் சொன்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றுவதற்கு தேவை நிதி கொடுங்க. பாலங்கள் அதிகமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம், அதில் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேகமாக துரிதமாக செயல்பட்டு அந்த பணி முடிங்க. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்யாது. தன்னுடைய அப்பாவுடைய பெயர் வரணும், ஆங்காங்கே வரணும், அதற்காகத்தான் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது.